ஹாய் குட்டீஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இது என்ன வீடியோனா புளி ரசம். நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? 5 சின்ன சின்ன தக்காளி, 2 பூண்டு, எலுமிச்சை அளவுக்கு புளி, 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, ஒரு டேஷாவில் தண்ணி எடுத்து வச்சுக்கின்னு அந்த 5 தக்காளியும் அந்த புளியை போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்குவேன். அப்போ தான் தக்காளி ஸ்மெல்லும் எந்த ஸ்மெல்லும் வராது. புளி ஸ்மெல்லு, தக்காளி ஸ்மெல்லு எல்லாம் வராது. அதுக்கு 10 நிமிஷம் கொதிக்க வைக்குவேன். கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிடுவேன். பாருங்கள் கொதிக்குது எப்படின்ட்டு. அப்புறமா பூண்டு சீரகம் எல்லாம் போயிட்டு இச்சின்னு வருவேன். நான் மிக்ஸியில் போட மாட்டேன். இச்சின்னு இப்படி இருக்கும். மிக்ஸியில் போட்டால் நெய்ஸ் ஆகிடும். அதுக்கோசரம் நான் இது கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு வச்சுட்டு 5 காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், ரசம் பவுட்ரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இப்போ இது நல்லா கொச்சிச்சா இது கீழே இறக்கி வச்சுட்டு இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு ஆற வைக்குவேன். ஆற வச்ச பிறகு கடாயை வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எவ்வளோ தேவை அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை நல்லா அது பொரியணும். கடுகு பொரிஞ்சோடனே கறிவேப்பிலை போடுவேன். கறிவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் காஞ்ச மிளகா போடுவேன். ஏன்னா காஞ்ச மிளகா கொஞ்சம் கலர் மாறணும்ல, அதுக்கு தான் காஞ்ச மிளகா போடுவேன். காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நான் இப்போ எல்லாம் இடித்து வச்சுக்கிறேன். பார்த்தியா, பூண்டு, சீரகம், மிளகு அதெல்லாம் இடித்து வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் தூக்கி இப்போது நான் இதிலே போடுவேன். வதக்கிறதுக்கு எண்ணெயிலே வதக்குவேன். எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு எண்ணெயிலே வதக்கிடுவேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்குவேன். 2 நிமிஷம் வதக்கிட்டு பிறகு அந்த மிளகாத்தூள், ரசம் பவுடரெல்லாம் எடுத்து வச்சுருக்கல ஒரு கிணத்துல, இது கொஞ்சம் வதங்கினோடனே அந்த மிளகு சீரகம் எல்லாம் வச்சுருக்கல அதெல்லாம் எடுத்து கொட்டிடுவேன். அதில் எண்ணெயிலே அதை வதங்குற இடத்துல கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவேன். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனோன்னா தக்காளி தண்ணி இருக்குது பார்த்தியா, கொஞ்சம் எடுத்துக்குவேன். ஏன்னா அது சூடாக இருக்கும் ரொம்ப. அதுக்கோசரம் நல்லா எடுத்துக்கின்னு தக்காளிக்கு அது கொதி வரக்கூடாது ரசம். அதுக்கோசரம் கொஞ்சம் தீஞ்சிரும்ல, அதுக்கோசரம் அந்த தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். இப்போ இந்த தக்காளியில் ஒரு கிளாஸ் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு திரும்பி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரசம். நம்ம வீட்டில் ரசம் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே பக்கத்தில் கேட்குவாங்க, எங்கள் அண்ணியெல்லாம் கேட்டு வாங்கிக்கல. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்வேன். தக்காளியெல்லாம் நல்லா பிசிக்கிடுவேன். நல்லா பிசிக்கின்னு அதில் திரும்பி நான் எடுத்து ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு பிறகு நான் அதெல்லாம் கொதிக்கவே விட மாட்டேன். கொஞ்ச நேரம் கூட கொதிக்க விட மாட்டேன். கொஞ்சம் நுரை வந்துடும். கொஞ்சம் நுரை தான் நான் பண்ணுவேன். இது இப்போது கரைச்சிருந்து எடுத்து அதில் ஊற்றிடுவேன். அது நல்லா ஜொரத்துக்கு, கோல்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் உனக்கு வேணும்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து அதில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஊற்றிடுவேன். ஏன்னாக்கா நம்ம ரசத்தால் எடுத்துக்கிறோம், அடியில் இருக்கும். அப்படியே தேவையில்ல உப்பு எடுத்துக்கணும். உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பத்தலைனா கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ லேசாக கொதி வரும். நல்லா லேசாக கொதி வந்துட்டு பிறகு இந்த மாதிரி நுரை கட்டோன்னா கொத்தமல்லி போட்டு மூடி போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் கூட என்ன நம்ம சாப்பிட போகிறோம்? மட்டன் சாப்பிட போகிறோம் ரசத்துக்குள்ளே. இந்த வீடியோ வேணும்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.